என்னுடைய ஸ்க்ரீனை நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். நான் அண்மையில என்னுடைய டாக்டரை பார்க்க போனேன். அப்ப என்னுடைய டாக்டர், முக்கியமான டாக்டர் வந்து ஒரு அம்மா. சின்ன பிள்ளை மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப ரொம்ப அருமையான டாக்டர். அந்த அவங்களும் அவங்க கூட வேலை செய்யற அடுத்த டாக்டர் அம்மா 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ ஒரு எக்கோ கார்டியோகிராம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கூட்டத்துல நீங்க யாராவது எக்கோ கார்டியோகிராம் செஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்கோ கார்டியோகிராம் அப்படிங்கிற அந்த பரீட்சையில ஒருவருடைய இருதயத்துக்கு உள்ளேயும் இருதயத்தை சுத்தியும் இருக்க அந்த இருதய இரத்த குழாய்கள் எப்படி வேலை செய்யுது, போதுமான அளவு ரத்தம் உள்ள போகுதா வெளியே வருதா அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு இதை செய்யணும்னு சொன்னாங்க. இது 3வது தடவை எனக்கு செய்யறாங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய சுக காரியங்களை பற்றி. அதனால என்னுடைய டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ இப்படிப்பட்ட சில மருந்துகள் எடுக்கிறதுனால உன்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கா, பாதிக்கப்படலையா, பாதிக்கப்பட்டுச்சுன்னா எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, நம்ம என்னத்தை தெரிஞ்சு வச்சிருக்கணும், அதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. அப்ப உன்னைய நாங்க சரியா கவனிக்க முடியும். அதனால போய் இதை செஞ்சிரு அப்படின்ட்டு சொல்லி 2 நாளைக்கு முன்னால தான், வியாழக்கிழமை, எனக்கு இந்த எக்கோ கார்டியோகிராம் நடந்துச்சு. அது எக்கோ செஞ்ச ஆட்கள் உங்களுக்கு தெரியும். நெஞ்சில சட்டையெல்லாம் கலத்திட்டு நான் எப்படி அதை உங்களுக்கு சொல்லலாம்னா, நம்ம தமிழ் ஆட்களுக்கு நல்லா தெரியும். நொங்கு இருக்குல்ல, நொங்கு மாதிரி என்னத்தையோ தடவுவாங்க நெஞ்சில. நொங்கு மாதிரி என்னத்தையோ தடவிட்டு பிறகு சில லீட்ஸ் போட்டு பிறகு ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷினை வச்சு நடக்கிற காரியங்களை பார்ப்பாங்க. அது போய் எனக்கு செஞ்சாங்க. நான் அந்த மேசையில படுத்துக்கிட்டு இப்படி இந்த காரியங்களை அவங்க செஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு உனக்கு என்னுடைய மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. அந்த யோசனை என்னன்னா, எல்லா காரியங்களையும் வாழ்க்கையில நம்ம ஆட்களை பார்க்கும் பொழுது அவங்க உள்ள இருதயத்துல என்ன நடக்கு, எப்படி காரியங்களை யோசிக்காங்க சிந்திக்காங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப குறைவா தான் தெரியும். ரொம்ப தெரியவே தெரியாது. அப்ப வேதாகமத்துல இருந்து ஒரு சில வசனங்கள் எனக்கு மனசுல வந்துச்சு. ஒண்ணு, சாலமோன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது இந்த காரியத்தை சொல்றாரு. 1 ராஜாக்கள் 8:40 தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால். அப்ப என்ன சொல்றாரு ஞானி, இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல ஒரே ஒரு ஆளுக்கு தான் எல்லா மனிதருடைய இருதயத்திலையும் என்ன நடக்குது அப்படின்ட்டு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய டாக்டர், அல்ட்ராசவுண்ட் டெக்னீஷியன் எவ்வளவுதான் ஸ்கேன் செஞ்சாலும் அவங்களுக்கு ஆழமான காரியங்களை ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வேதத்துல என்ன படிக்கிறேன், வானத்தின் தேவன், நம்மை நேசிக்கும் தேவன், நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தேவன் நம்ம இருதயத்தை முழுசும் முழுசும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதனாலதான் ஞானியுடைய தகப்பன் இந்த ஜெபத்தை பண்ணாரு. அன்னராஜம் வாசித்ததை நம்ம கேட்டோம். அவர் என்ன சொல்றாரு, தேவனே, ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து என்னுடைய இருதயத்தை
அறிந்து கொள்ளும். உள்ள தயவுசெய்து பாரும் தேவனே, உள்ள பாரும். நான் திறந்து வைக்கிறேன். நீர் உள்ள பாரும். நீர் அதை சோதிச்சு என்னுடைய சிந்தைகள் எல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் தயவு செய்து நீர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுகளை பார்த்த பிறகு ஆராய்ஞ்சு என்னத்தை கண்டுபிடிக்கிறீரோ அதை சோதித்த பிறகு உம்முடைய வழிகளில் போறதுக்கு நீர் என்னை நடத்தும் அப்படின்ட்டு தாவீது ஜெபம் பண்றாரு. உடனே நான் அந்த மேசையில படுத்துக்கிட்டே நினைச்சேன், ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் ஆராய்ஞ்சு பார்த்தா, என்னுடைய இருதயத்தை நீர் சோதித்து பார்த்தா என்ன மாதிரி காரியங்களை கண்டுபிடிப்பீர்? 35 வருஷங்களுக்கு முன்பதாக என்னுடைய ஊழியத்தை தொடங்குற சமயத்துல மிஸ்டர் ஃப்ரெட் ஸ்மித் அப்படின்ட்டு ஒரு கிறிஸ்டியன் பிசினஸ்மேன் எழுதின ஒரு புஸ்தகம் நான் வச்சிருக்கிறேன். அந்த புஸ்தகத்துல மிஸ்டர் ஃப்ரெட் ஸ்மித் 12 கேள்விகளை கேட்கிறார். தேவன் என்னை உள்ள ஆராய்ந்து என்னை சோதித்து பார்க்கணும்னா நான் இந்த 12 கேள்விகளையும் அடிக்கடி கேட்டு என்னுடைய இருதயத்தை நானே ஆராய்ந்து கொள்ளணும் அப்படின்ட்டு அவர் எழுதியிருந்தாரு. உடனே நான் இந்த 12 கேள்விகளையும் எடுத்து அடிக்கடி 4-5 மாசத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது உட்காந்து தனியா ஒவ்வொரு கேள்வியும் வழியா நான் எடுத்துட்டு யோசித்து ஜெபம் பண்ணிட்டு நேரத்தை செலவிடுவேன். நான் நினைச்சேன், இன்னைக்கு சாயங்காலம் நான் அந்த 12 கேள்விகளையும் உங்களுக்கு தமிழ்ல தாரேன். அப்ப என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, இந்த ஒவ்வொரு கேள்வியும் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே, இந்த கேள்வியை ஜெபா கேட்கிறான், இந்த கேள்வி பொருத்தத்துல என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? யாருக்கும் நம்ம நினைக்கிற காரியங்கள் தெரியாது. நம்ம மனைவி மாதிரி புருஷன் மாதிரினா கூட ரொம்ப நெருங்கிய நண்பர்னாலும் சில காரியங்களை நம்ம யார்கிட்டையும் சொல்றது கிடையாது. அதனால இந்த 12 கேள்விகளையும் நான் இப்போ போட போறேன். ஒவ்வொன்றா சொல்லி 12 முடிச்சிருவோம். நம்ம எல்லாருக்கும் எக்கோ கார்டியோகிராம் செய்யறோம்னு வச்சுக்கிடுவோமே. முடிஞ்ச பிறகு நம்ம ஒருத்தரும் சொல்ல வேண்டியது, அப்பா ஆண்டவரே, இது நல்லா ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு, இல்லாட்டினா ஆண்டவரே நிறைய இடங்கள்ல நான் காரியங்களை மாற்ற வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் ஆண்டவரும் பேசி பொருத்தனைகளை செய்யும். சரி, முதலாவது கேள்வி என்னன்னா, நான் யாராக மாறுகிறேன் என்பதில் திருப்தி அடைகிறேனா? வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு. இந்த பாட்டு நான் கேட்டு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால பிரயாசத்துல சின்ன பையனா இருக்கும்போது அந்த பாட்டு கேட்டிருக்கிறேன். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் நான் செய்யற காரியங்கள், ஒவ்வொரு நாளும் நான் சிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் ஒரு செங்கல் இன்னொரு செங்கலுக்கு மேல வச்ச மாதிரி. வாழ்க்கையில எத்தனை வயசு ஆனாலும் பிரச்சனை கிடையாது, நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். கேள்வி என்ன, நான் எப்படி ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கறத பற்றி நான் திருப்தி அடைகிறேனா இல்லையா? ஒரு உதாரணம் சொல்றேனே. இன்னைக்கு நீங்களும் நானும் மேசையில உட்கார்ந்துருக்கோம். நான் உங்களுக்கு முன்னால ஒரு தட்டுல கொஞ்சம் கிரேப்ஸும் இன்னொரு தட்டுல கொஞ்சம் ஐஸ்கிரீம் வச்சு, ஜெபஸ்டீனை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஜெபஸ்டீன், நீ ஐஸ்கிரீம் வேணா சாப்பிடலாம், இல்லாட்டினா கிரேப்ஸ் வேணா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த கேள்வி, நான் கேட்கிற கேள்வி, ஜெபஸ்டீன் என்ன யோசிக்கணும்? எது நல்லா இருக்கும், எது ருசியா இருக்கும் நாக்குக்கு அப்படின்னு கேட்கறத விட,
நான் இந்த கிரேப்ஸ் சாப்பிட்டா என்னுடைய உடம்புக்குள்ள என்னெல்லாம் காரியங்கள் நடக்கும், நான் இந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டா என்னுடைய உடம்புக்குள்ள என்னெல்லாம் காரியங்கள் நடக்கும். ஏன்னா நான் இன்னைக்கு எடுக்க தீர்மானம் என்னுடைய உடம்ப இப்ப மட்டும் பாதிக்காது, என்னுடைய உடம்ப பிற்காலத்திலையும் பாதிக்கும். என்னுடைய உடம்ப மாற்றிக்கிட்டே போகும், மாறிக்கிட்டே போகும். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே, இந்த நாள்ல நான் எடுக்கும் இந்த தீர்மானங்கள், பெரிய தீர்மானங்கள் தேவையில்ல, குட்டி குட்டி தீர்மானங்கள், இந்த சின்ன சின்ன தீர்மானங்களை நான் எடுக்கும் பொழுதும், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறுது, நான் மாறிக்கிட்டே இருக்கிறேன். அப்ப நான் மாறுகிறத பத்தி நான் திருப்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்னா, இல்லாட்டினா திருப்தி இல்லையா? திருப்தி இல்லைன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்ட்டு கேட்கணும். நான் செய்யற ஊழியத்துல அடிக்கடி ஆட்கள் கூட உட்கார்ந்து பேசுவேன். சிலவங்க 70 வயசு, 80, 90 வயசுக்கு மேலக்குள்ள கூட ஆட்கள் சில சமயம் என்கிட்ட தனியா பேசும்பொழுது சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கிறது எனக்கு இஷ்டமே கிடையாது. எனக்கு அது மாறணும். என் வாழ்க்கை முடியறதுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் நான் விட்டுறணும். நான் வேற மாதிரி ஒரு கட்டிடத்தை கட்டின ஆளா இருக்கணும் அப்படின்ட்டு ஆட்கள் ஆ சொல்லுவாங்க மனம் திறந்து. நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த கேள்விகளை கேட்டுக்கலாம். நேற்றை விட இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோமா? இன்னைக்கு விட நாளைக்கு, அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் நம்ம எப்படி மாறி இருப்போமா? அதை பற்றி திருப்தி அடைகிறோமா இல்லையா அப்படிங்கிறது கேட்டுக்கிட வேண்டிய ஒரு கேள்வி. 2வது கேள்வி, நான் குறைந்த மதப்பற்றும் அதிக ஆத்மீக பற்றும் கொண்டவராக மாறுகிறேனா? மதப்பற்று, ஆத்மீக பற்று வித்தியாசம் என்ன? பரிசேயர்கள் வேதாகமத்துல மதப்பற்று உள்ளவங்களா இருந்தாங்க. இயேசுவானவர் ஆத்மீக பற்று உள்ளவராக இருந்தார். என்ன வித்தியாசம்? பரிசேயர்களுக்கு சட்டங்கள், 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 பிரமாணங்கள், பிரமாணங்கள், பிரமாணங்கள். இப்படித்தான் செய்யணும், இப்படி இல்லாட்டினா நீ சரி கிடையாது, எங்க கூட சேராத, கோயிலுக்கு போகாத எங்க கூட. ஏன்னா சட்டங்கள், சட்டங்கள், சட்டம். மதப்பற்று, ரொம்ப பற்றோட இருந்தாங்க. இயேசு வந்த உடனே ஆட்கள்கிட்ட என்ன சொல்றாரு? தேவன் அப்படி கிடையாது. தேவன் உறவுகளை விரும்பி உங்களுடனே கூட நல்ல உறவுல இருக்க ஆசைப்படுறாரு. அந்த உறவை நம்ம தொடங்கணும், அந்த உறவை நம்ம ஆழமாக்கி கொண்டு போனோம் அப்படிங்கிற காரியத்தை இயேசு மக்கள்கிட்ட சொன்னாரு. உடனே என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நீங்க சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பரிசேயரை விட்டு தள்ளி தள்ளி சாதாரண ஆட்கள் இயேசு பக்கத்துல கூட கூட போக தொடங்கினாங்க. ஏன்? அவங்களுக்கு மதப்பற்று மேல அவ்வளவு விருப்பம் கிடையாது. ஆத்மீக பற்று அவர்களுக்கு இயேசுவிடத்தில் இருந்துச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. நானும் என்னுடைய வாழ்க்கையில வயசாக இயேசுவை போல ஆத்மீக பற்று எனக்கு கூடிக்கிட்டே போகுதா. உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட். என்கிட்ட யாராவது, நீ ஏன் சனிக்கிழமையா ஓய்வு நாளா ஆசரிக்கிற அப்படின்னு சொன்னா, நான் 2 மாதிரி பதில்கள் கொடுக்கலாம். ஒண்ணு, நான் பரிசேயனான்னா நான் என்ன சொல்வேன்னா, 10 கற்பனையில சொல்லியிருக்கு. 4வது கற்பனை ஓய்வு நாள் கற்பனை, 7வது நாள் ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு. அதனாலதான் நான் அதை கடைபிடிக்கிறேன். அதனாலதான் நீ அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம். அது ஒரு பதில். இன்னொரு பதில் என்ன? ஏன் நீ 7வது நாள் ஓய்வு நாளை கடைபிடிக்கிற அப்படின்னு சொன்னா, ஓ,
என்னை நேசித்து எனக்காக உயிரை கொடுத்து என்னோடு கூட பொறுமையோட நடந்து என்னுடைய வழி நடத்தி என்னுடைய நண்பராக இருக்கிற ஆண்டவர் கூட நான் நேரத்தை செலவிடும் பொழுது அவர் வாரத்துல ஒரு நாளை அவருக்குன்னு விசேஷமான நாளா வச்சிருக்கிறாரு. அது 7வது நாள்னு வச்சிருக்கிறாரு. அதனால அவர் கூட என்னுடைய நட்பு உறவு கூட கூட அவர் செய்யற காரியங்கள் நான் செய்ய ஆசைப்படுறேன். அதனால அந்த 7வது நாள நான் தனியா வச்சு நான் அவர் கூட செலவிடுறேன். அதனால தான் ஓய்வு நாள கடைபிடிக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லலாம். ஒரே காரியம் தான் செய்றோம் கடைசில. ஆனா 2 வித்தியாசமான குறிக்கோள்கள். ஆனா நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே, நான் பரிசேயர் மாரி இல்லாம, இயேசுவ போல ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே போறேனா? இல்லையா? அப்படிங்கிற கேள்விய நான் எனக்கு பதில் சொல்லணும். நீங்க உங்களுக்கு பதில் சொல்லணும். 3வது கேள்வி. எனது ஆத்மீக நம்ப தன்மையை எனது குடும்பத்தார் பார்க்கிறார்களா? இது என்ன கேள்வி என்னன்னா, நீங்க எவ்வளவு ஆத்மீக காரியங்கள்ல, தேவனுடைய காரியங்கள்ல ஊக்கமா இருக்கீங்க, உற்சாகமா இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எல்லாம் அத சுத்தி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னா, இந்த கேள்வி என்ன சொல்லுது? உங்க குடும்பத்தார்ட்ட தான் போய் பேசணும். கோயில்ல பேசுறது ஒண்ணு. மத்த எல்லாரும் இருக்கும்போது, நம்ம அழகா உடைகள்லாம் போட்டு, ஓய்வு நாள் அன்னைக்கு போயி, பாட்டு பாடி, அங்க மேடையில ஏறி பேசி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா, நம்முடைய ஆத்ம வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கூட 24 மணி நேரம், 7 நாளு, 12 மாசம் இருக்கிறாங்கல்ல. நம்ம பிள்ளைங்க, நம்ம கணவன்மாரு, மனைவிமாரு, அவங்கட்ட கேட்கணும். அவங்க இந்நாள் மாரி ஆளே கிடையாது. தேவனோடு கூட அவங்க எப்பவும் நடந்துகிட்டு இருக்காங்க. வீட்ல பேசினாலும், கோயில்ல பேசினாலும், வெளிய பேசினாலும், ஒரே மாரி தான் பேசுறாங்க. வெளிய எப்படி எல்லார் கூடயும் பொறுமையா இருக்கிறாங்களோ, அதே மாரி தான் அவங்க வீட்லயும் பொறுமையா இருக்கிறாங்க. யாரும் தப்பு பண்ணா, அங்கேயும் பொறுமையா இருக்கிறாங்க. அப்படின்னு குடும்பத்தார் என்னைய பத்தி சொல்ல முடியுமா? உங்கள பத்தி சொல்ல முடியுமா? அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிடணும். 4வது கேள்வி, என்னுள் பெருந்தன்மை தத்துவம் இருக்கிறதா? பெருந்து பெருந்தன்மை தத்துவம் உள்ள ஆட்கள் எப்பொழுதும் மற்றவங்கள பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரியங்கள செய்யலாம்? மற்றவங்களுடைய வாழ்க்கை நல்லாகிறதுக்கு. பெருந்தன்மை இல்லாத ஆட்கள் எப்பவும் நான் எனக்கு எப்படி நல்ல காரியங்கள் ஆகிறதுக்கு காரியங்கள பார்க்கலாம். எப்படி பிடுங்கலாம்? எப்படி வாங்கலாம்? எப்படி கூட பணம் சம்பாதிக்கலாம்? எப்படி சேர்த்து சேமிச்சு வைக்கலாம்? என்னுடைய ரிட்டயர்மென்ட் நல்லா பெருசா இருக்குதா? அப்படின்னு தான் யோசிப்பாங்களே ஒழிய, மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே, மத்தவங்களுக்கு நான் உதவி செய்யணும். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதங்கள குடுக்கிறது ஏன் குடுக்கிறாருன்னா, நான் சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல. ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் குடுக்கும்பொழுது, நான் குழாய் மாரி ஆசீர்வாதம் என்னுள்ளாலே போயி மற்ற ஆட்களை ஆசீர்வதிக்கணும். அதான் பெருந்தன்மை உள்ள ஆட்கள். நான் கேட்க வேண்டியது, ஆண்டவரே, நான் பெருந்தன்மை உள்ளவனா? இல்லாட்டினா சேர்த்து வைக்கிற ஆளா இருக்கிறேனா? அப்படிங்கிறது கேட்டுக்கிடணும். 5வது கேள்வி. வாழ்க்கையில எனக்கு அமைதியான மையம் இருக்கிறதா? அமைதியான மையம் இருக்கிறதா? இயேசுடைய வாழ்க்கைய இந்த உலகத்துல இருக்கும்போது பார்த்தோம்னா, அவர் செய்யாத ஊழியம் கிடையாது. ஆனா, அவர படுத்தாத கொடுமை யாரும் பட்டுருக்க எந்த ஊழியக்காரரும் பட்டது கிடையாது. ஆனா என்ன படிக்கிறோம் வேதாகமத்துல? யார் என்ன சொன்னாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, இவன் கொல்லுவான்னு சொன்னாலும் சரி, அவருடைய இருதயத்துல, மத்தியில இயேசு ரொம்ப அமைதியா இருந்தார்.
ஒண்ணும் பிரட்டி ஊட்டுறது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். சில ஆட்கள் பக்கத்துல இருந்தா ஒரே தடபுடல் தான். எல்லா நேரமும் தடபுடல் தான். நான் கேட்க வேண்டிய கேள்வி, நான் இயேசுவோடு கூட தொடர்ந்து நடக்கும்போது, நானும் அவர மாரி ஆயிக்கிட்டே இருக்கிறேனா? என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஆத்மத்துல, என்னுடைய இருதயத்துல, என்னுடைய மத்தியில நான் அமைதியா இருக்கிறேன். ஏன்னா, சமாதானம் என்னுடைய இருதயத்துல இருக்குது. அது வெளிய என்ன நடந்தாலும் சரி, நடக்காட்டினாலும் சரி, அது என்னைய பெரட்டுறது கிடையாது. ஏன்னா, இயேசுவோடு கூட நான் இருந்துகிட்டு இருக்கேன். நான் கேட்க வேண்டிய கேள்வி. 6வது கேள்வி, மக்கள் என்னை சுற்றி இருக்க விரும்புகிறார்களா? சரியான கேள்விதான். நம்ம எல்லாரும் இத வச்சிருக்கிறோம். சில ஆட்கள் பக்கத்துல போகறதுக்கு ரொம்ப ஆசை. சில ஆட்கள் கூட இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசை. ஆனா சில ஆட்கள் பக்கத்துல வந்துட்டா, ஐயோ! அப்படின்னு தள்ளி, 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 தள்ளி போறோம். என்ன வித்தியாசம்? மற்றவங்கள அவங்க பக்கத்துல இழுக்கிற ஆட்கள் பொதுவா எப்பொழுதும் மரியாதையோட கூட நடந்துக்குவாங்க. மரியாதை ஒருத்தருக்கும் கிடையாது. எவ்வளவுதான் வித்தியாசமான ஆள்னாலும் சரி, மக்களை இந்த ஆட்கள் மரியாதையோட நடத்துவாங்க. மக்களை இந்த ஆட்கள் அன்போடு நடத்துவாங்க. அந்த மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துட்டு அனுதாபப்படுவாங்க. நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையிலயும் யாரெல்லாம் பார்க்கும்பொழுது, இந்த ஆள் கூட நான் ரொம்ப நேரம் செலவிடலாம்னு நினைப்பீங்களோ, அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எல்லாம் இந்த குணாதிசயங்கள் கிடையாது. இருக்குது. மற்ற யார விட்டு நம்ம தள்ளி போறோம்னா, அவங்க நம்மள மதிக்கிறது கிடையாது. பாட்டு போட்டுன்னு என்னத்தையாவது சொல்லிருவாங்க. யோசிக்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் செய்யும்போது, சரி அங்க இருக்க எனக்கு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்றோம். கேள்வி என்ன? மற்ற ஆட்கள் என்னைய பார்க்கும்பொழுது, என் பக்கத்துல இருக்கிறதுக்கு அவங்க ஆசைப்படுறாங்களா? ஆசைப்படலையா? கேள்வி நம்பர் 7. என் ஜெப வாழ்க்கை மேம்பட்டதா? என்னுடைய ஜெப வாழ்க்கை தொடர்ந்து ஆழமாக போய்க்கிட்டே இருக்குதா? அப்படின்ட்டு கேட்கணும். உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? சிலவங்க ஜெபம் பண்றத பார்த்தா, ஆண்டவருக்கு போர் அடிச்சிரும் போல தெரியுது. ஒவ்வொரு நாளும் அதே காரியத்த தான் சொல்றது. நம்ம இந்த கூட்டத்துல எனக்கு தெரியும், நம்ம நெறைய பேரு கல்யாணம் கட்டியிருக்கோம். நீங்க உங்க கணவன்மார், மனைவிமார்ட்ட பார்த்து நீங்க பேசிக்கிடலாம். போன 1 வருஷத்துல, ரொம்ப வருஷங்கள் கூட எடுக்க வேண்டாம். போன 1 வருஷத்துல நீங்க 2 பேரும் ஒவ்வொரு நாளும் ஒரே காரியத்த தான் பேசுனீங்களாம். எப்படி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கை? காலைல எழுந்தோனே இப்படித்தான் பேசுவோம். பகல்ல இப்படித்தான் பேசுவோம். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது இப்படித்தான் பேசுவோம். படுக்கிறதுக்கு முன்னால இப்படித்தான் பேசுவோம். நாளை காலைல எழும்பி அப்படித்தான் பேசுவோம். எப்படி இருக்கும்னு யோசிக்கீங்க. நீங்க சொல்வீங்க, கல்யாணம் கட்டின ஆட்கள் எந்த ஆட்கள் அப்படி பேசுவாங்க? ஒவ்வொரு நாளும் ஏதாவது வித்தியாசமான காரியங்கள தான் பேசிக்கிட்டே போவாங்க. அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க. அது நம்ம கல்யாணம் கட்டின ஆட்கள் கூட. நம்ம தேவனோடு கூட ஒரு நட்புல இருக்கும் பொழுது, நம்ம ஜெபத்த கொஞ்சம் சோதிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நான் அதே காரியத்த தான் ஜெபம் பண்றேன்னா, இல்லாட்டா ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நட்பு ஆழமாக போய்க்கிட்டே இருக்க, நாங்க வித்தியாசமான காரியங்களை, பெரிய காரியங்களை நாங்க பேசுறோமா, ஜெபம் பண்றோமா அப்படின்ட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கணும். 8. கடவுள் மீது உண்மையான பயபக்தி எனக்கு இருக்கிறதா? பயபக்தின்னு சொன்ன உடனே, சில சமயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? சத்தம் போடாம அமைதியா உட்கார்ந்திருக்கணும். அதான் பயபக்தின்ட்டு. வேதாகமம் அப்படி சொல்றதில்ல. சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் வெளிய போய் நின்னு வானத்த பார்த்தா, அப்படி பிரமித்து நிக்கிறேன்.
நீ சிருஷ்டித்த எல்லா காரியங்களையும் நான் பார்க்கும் பொழுது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், எனக்கு பயபக்தி வந்துடுது. ஏன்? இந்த காரியங்களை படைத்த அந்த பிரம்மாண்டமான தேவன், அவருடைய சமூகத்துல நான் நிற்கிறேன். அப்படி நிற்கும் பொழுது சொல்லாமலே பயபக்தி. இதனாலதான் நம்ம கோயிலுக்கு போகும்போது யாருன்னு நம்மகிட்ட அமைதி யாருன்னு சொல்லக்கூடாது, சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவருடைய சமூகத்துல போறோம், மற்ற பக்தர்கள் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நானும் பயபக்தியோட போய் உட்கார்ந்து என்னுடைய ஆராதனை செய்வேன் அப்படின்ட்டு சொல்றோமா இல்லையா? நீங்க கடைசியா எப்ப வானத்தை பார்த்து யோசிச்சு பாருங்க. ராத்திரி ஆயிடுச்சுது, விளக்கெல்லாம் அணைச்சிருச்சு, ஒரு 10-11 மணி ஆகும்னு வச்சுக்கிடுவோமே. கடைசியா நீங்க எப்ப வெளியே போய் நின்னு வானத்தை பார்த்து, ஆண்டவரே, இந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, இந்த நிலாவை பார்க்கும் பொழுது, நீர் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறீர். ஒரு பாட்டு இருக்குல்ல தமிழ்ல, நான் பிரமித்து நின்று பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். எப்ப நோக்கி பார்த்தோம்? கடைசியா எப்ப நம்ம ஒரு பூவை பார்த்து அந்த பூ பக்கத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே, எவ்வளவு பிரபாதமாக நீர் இந்த காரியத்தை சிருஷ்டித்திருக்கிறீர், எவ்வளவு யோசித்து செஞ்சிருக்கிறீர். அதெல்லாம் நான் யோசிக்கும் பொழுது உங்களுடைய சமூகத்துல நான் பயபக்தியோட இருக்கிறேன். ஆண்டவர் மீது மேல எனக்கு பயபக்தி இருக்குதா ஒவ்வொரு நாளும் அப்படின்னு கேட்கணும். 9, எனது பணிவு அடக்கம் உண்மையானதானா? இந்த கேள்வி இன்னொரு வழியில கேட்கலாம். நான் தாழ்மை உள்ளவனா, பெருமை உள்ளவனா? நம்ம ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதிலா நம்மளே தான் சொல்லிக்கணும். நான் தாழ்மை உள்ளவனா, பெருமை உள்ளவனா? எல்லாருக்கும் சொல்ல ஆசைதான். ஓ, ரொம்ப தாழ்மையான ஆளு, பெருமை பீத்தல்லாம் எங்கிட்ட கிடையாது அப்படின்ட்டு. ஆராய்ஞ்சு பார்க்கணும், உண்மையில நான் தாழ்மை உள்ளவனா? அதை பரிசோதிக்கிறதுக்கு ஒரு நல்ல பரிசோதனை இருக்கு. அதை அவங்ககிட்ட நான் சொல்றேன், நீங்க யோசித்து பாருங்க. 2 மாதிரி ஆட்களை பார்ப்போம். ஒருத்தர் உங்களுக்கு நல்லா பாட்டு பாட முடியும், இன்னொருத்தர் உங்களுக்கு நல்ல சமைக்க தெரியும். ஸோ ஒரு கூட்டத்துல நீங்க எழுமி நின்று பாட்டு பாடுறீங்க, 100 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு 99 பேர் உங்ககிட்ட வந்து, எவ்வளவு அருமையா பாடினீங்க, ரொம்ப நன்றி, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட, பாட்டுனதெல்லாம் சரிதான், அந்த சத்தம் ராகம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா, அந்த அக்காம்பனிமெண்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு போய் 99 பேர் ஆண்டவரே இதனால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அதற்கு உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்ற ஆளா, இல்லாட்டினா உட்கார்ந்து அந்த அவன் அப்படி சொல்லிட்டானே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடினேன், நான் சரியா பாடலன்னு சொல்லிட்டானே, சரியா பாடலன்னு சொல்லிட்டானே அப்படின்னு நீங்க யோசிக்கிற ஆளா இல்லையா? 20 பேருக்கு நீங்க சாப்பாடு செஞ்சு போடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். 2வது ஆள், நீங்க பிரமாதமா சமைக்கிறீங்க, என்ன நல்லா சமைப்பீங்க போடுவோம். சரி, சிக்கன் பிரியாணி நீங்க ரொம்ப நல்லா செய்றீங்கன்னு வச்சுக்கிறோம். எல்லாரும் பேசுறாங்க, நீங்க நல்ல சிக்கன் பிரியாணி செய்றீங்க. 20 பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க சிக்கன் பிரியாணி. எல்லாரும் ஓ, ருசியா இருக்கு, ருசியா இருக்கு, ருசியா இருக்கு, நான் கூட சாப்பிடுங்க. ஆனா ஒரு ஆளு அந்த கூட்டத்துல, நீ இதுக்கு கூட கொஞ்சம் உப்பு போட்டிருந்தா ருசி ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும்.
அப்ப அந்த 20 பேரும் வீட்ல இருந்து போன பிறகு, நீங்க 19 பேரு நான் இவ்வளவு பிரமாதமா செஞ்சேன்னு சொன்னாங்களே! ரொம்ப சந்தோஷம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே! அப்படின்னு சொல்லுவோமா? இல்லாட்டினா, அந்த அவளுக்கு என்ன எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிரியாணிய செஞ்சிருக்கேன். நீ சரியா உப்பு போடல அப்படின்னு சொல்றதுக்கு, அவளுக்கு எக்க கொடுத்து வச்சிருக்கு. அப்படின்னு மத்தியானம் முழுசும் நான் அத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னுடைய இருதயத்துல பெருமை இருக்குது. தெரியாம கூட இருந்திருக்கலாம். பெருமை என்னுடைய இருதயத்துல இருக்கு. தாழ்மை கிடையாது. கேள்வி, என் பணிவு, என்னுடைய அடக்கம் உண்மையானதானா? எனக்கும் ஆண்டவருக்கும் தான் அது தெரியும். 10 என் ஆன்மீக உணவு எனக்கு சரியானதா? ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்த படிக்கிறோம். நீங்க படிக்காட்டினா தயவு செய்து ஒவ்வொரு நாளும் வேதாந்தத்த படிங்க. ஏன்னா நம்முடைய ஆன்மீக உணவு அதுல இருந்து தான் வருது. வேற ஒரு புஸ்தகத்துல இருந்து வர்றது கிடையாது. தயவு செய்து அத கேட்டுக்கிடுங்க. வேதாந்தத்துல இருந்து நம்ம நேரே படிச்சு, ஆண்டவரே நீர் என்ட்ட பேசும் அப்படின்னு சொல்லாட்டினா, நீங்க எவ்வளவுதான் சாபத் ஸ்கூல் லெசன படிச்சாலும் சரி, எவ்வளவுதான் என்ன மேகசின் படிச்சாலும் சரி, அது வேதாந்தத்த படிக்கிறதுக்கு ஒத்து வராது. வேதாந்தத்த படிக்கும் பொழுதும், ஒவ்வொரு நாளும் நான் வேதத்த படிக்கும் பொழுது, அந்த படிப்பு முடிச்ச உடனே, அத வாசித்ததுனால, தியானித்ததுனால, படித்ததுனால என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறியிருக்கு? என்னுடைய வாழ்க்கை நான் வாசிக்கிறதுக்கு முன்னால விட நல்லதா மாறியிருக்கா? அப்படின்னு கேட்கணும். அப்படி மாறாட்டினா, சரியான சாப்பாடு கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க யாருக்காவது நீங்க இந்த இப்படிப்பட்ட குரூப்ல நீங்க யாராவது டயபெட்டிக்கா இருப்பீங்க. திடீர்னு உங்க சீனி அளவு கீழ போச்சுன்னா, உங்களுக்கு தெரியும். என்ன மாரி காரியங்கள சாப்பிடணுன்ட்டு. ஒரு கிளாஸ் ஆரஞ்ச் ஜூஸ் குடிக்கணும்னு நீங்க யோசித்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஆரஞ்ச் ஜூஸ் குடிச்சீங்கன்னா, அது தண்ணி மாரி இருந்து, உங்க சீனி அளவ ஒண்ணுமே தொடலன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க, "ஓ! ஒரு கிளாஸ் இது குடிச்சேன். அதனால அது வேலை செய்யுது, வேலை செய்யும், வேலை செய்ய ஆசைப்படுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? "ஐயோ! அது ஏன் தண்ணிய குடிக்கிற? சரியான ஜூஸ குடி." அப்படின்னு சொல்லி உடனே நம்ம மாற்றோம். இந்த ஆத்மீக காரியத்துல வரும்பொழுது, அதே மாரி தான் இருக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைய நான் புசித்து உள்ள எடுக்கும் பொழுது, ஆண்டவரே! இது என்னுடைய ஒரு உள்ளத்துல வேலை செய்யுது. அதனால இந்த வசனத்த வாசிக்கிறதுக்கு முன்னால விட, இப்ப என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமா இருக்கு. அப்படின்னு சொல்ற முடியுமா? அப்படிங்கிறது இந்த கேள்வி. 11 சிறிய விஷயங்களில் நேர்மை எனக்கு இயற்கையா? இது என்ன கேள்வி கேட்குதுன்னா, யாருமே பார்க்காம, யாருக்குமே தெரியாம இருந்தாலும், நான் சரியான காரியத்த செய்வேனா? செய்ய மாட்டேனா? உதாரணம், நான் கடைக்கு போறேன்னு வச்சுக்கிடுங்க. இந்தியால இப்ப எப்படி இருக்குதோ தெரியல. ஆனா இங்க நாங்க இருக்கிற இடத்துல, ஆ நான் கடைக்கு போறேன். கடையில போயி ஆ ஆப்பிள் பழங்கள் கொஞ்சம் வாங்கணும்னு யோசிக்கிறேன். உடனே அங்க போய் பார்த்த உடனே, அங்க வேற வேற பையில ஆப்பிள்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கீழ விலை என்னன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு விசேஷமான ஆப்பிள் இருக்கு. ரொம்ப ருசியான ஆப்பிள் மாரி தெரியுது. உடனே கீழ போட்டிருக்கு, அந்த மாரி ஆப்பிள் 1 பவுண்டு $5.99. உடனே நான் தூக்குறேன். உடனே நான் சொல்றேன், "இது வீட்டுக்கு கொண்டு போனா சூசனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். அதனால கூட காசு ஆனாலும் பரவால்ல. நான் 2 பவுண்ட் ஆப்பிள் வாங்கிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அத எடுத்து வண்டியில வச்சுட்டு, எல்லா காரியங்களையும் நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு, செக் அவுட் கவுண்டர்ல போயி, ஸ்கேனர்ல இந்த ஆப்பிள தூக்கி வைக்கிறேன். நான் பார்த்தேன், அங்க ஆப்பிள் எடுக்கும்போது, 1 பவுண்டு அந்த ஆப்பிள் $5.99 அப்படின்னு போட்டிருந்துச்சு. நான் ஸ்கேனர்ல போட்ட உடனே, கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல அது சொல்லுது, 1 பவுண்டு ஆப்பிள்
$1.99. உடனே நான் யோசிக்கலாம், டேய் இன்னைக்கு நமக்கு லாட்டரி அடிச்சிருச்சு. அங்க 5.99 சொல்லி இருந்துச்சு, இங்க 1.99. அதனால நல்லா போச்சு, ரொம்ப மலிவா கிடைச்சிச்சே. அதனால யாரும் வர்றதுக்கு முன்னால நான் காரியங்களை முடிச்சுட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இன்னொன்னு வெளியில பார்க்கணும்னா, நான் அங்க 5.99 போட்டிருந்துச்சு, இங்க 1.99 போட்டிருக்கேன். அதனால கடையில வேலை செய்யற நான் ஒரு ஊழியர்கிட்ட கூப்பிட்டு, நான் அங்க அப்படி பார்த்தேன், இங்க இப்படி சொல்லுது, அது நீங்க எனக்கு சரி செஞ்சு தர முடியுமா? அதான் இந்த கேள்வி கேட்குது. சின்ன விஷயங்கள் கடையில யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சின்ன விஷயங்கள்ல நான் உண்மையா இருக்கிறேன்னா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. கடைசி கேள்வி, எனக்குள்ள சந்தோஷம் இருக்கிறதா? சந்தோஷம் இருக்குதா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த உலகத்துல நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ஆனா கவலைப்படாதீங்க, என்னுடைய சந்தோஷம் உங்களிடத்துல இருக்க போகுது அப்படின்ட்டு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னுடைய சந்தோஷம், மழை பெய்ய போதா மழை பெய்யலையா, காற்றடிக்குதா காற்றடிக்கலையா, சூடா இருக்குதா குளிரா இருக்குதா, இன்னார் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களா சிரிக்கலையா, எனக்கு சம்பளம் கூட வருதா வரலையா அப்படின்னு யோசித்து என்னுடைய சந்தோஷம் அந்த இதுல பொறுப்பட்டு இருக்குதா, இல்லாட்டினா வெளியே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இயேசுவும் நானும் நண்பர்களா இருக்கிறோம், அவர் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு, அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்க போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்கணும். 12 கேள்விகளை கேட்டிருப்பேன். நான் ஒரு ஆலோசனை தாரேன். நீங்க இது கேட்டத எப்படி நீங்க அபியாசிக்க முடியும்? ஒரு காரியம் நீங்க செய்யலாம், நீங்க நான் செய்யற மாதிரி செய்யலாம். நீங்க எப்பமாவது ஒரு நாள் எடுத்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் நம்ம கூட போறது கிடையாது, நம்ம போன்ல விளையாடுறது கிடையாது, கம்ப்யூட்டர்ல விளையாடுறது கிடையாது, நம்மளும் நம்முடைய பைபிள் மட்டும்தான். இப்போ எங்கேயாவது தனியா உட்கார்ந்து, ஆண்டவரே நான் அந்த 12 கேள்வியும் எடுக்கிறேன், என்னுடைய இருதயத்தை நீர் முழுசா அறிஞ்சிருக்கிறீர், முழுசா அறிஞ்சிருக்கிறீர், மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால உண்மையா இந்த 12 கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல போறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லுங்க. அப்போ உங்க எக்கோ கார்டியோகிராம் ஆண்டவர் என்ன இருக்குது அப்படின்னு காட்டுவாரு. அவருடைய கிருபையினாலையும் அவருடைய தயவுனாலையும் அப்படி பரிசோதனை நமக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய இருதயங்கள் தாவீது ஜெபம் பண்ணி கேட்ட மாதிரி சங்கீதம் 51ல நமக்கு சுத்தமான இருதயங்களாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஆமென். ஆமென். நல்லது ஒரு சத்தியம். உன்னை நீயே சோதித்து